மிலிட்ரி ட்ரைனிங் போகிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா பயங்கர கஷ்டமான ட்ரைனிங்லாம் கொடுப்பாங்க. அவங்க சாப்பிட்ற சாப்பாட்டில் இருந்து போடுற ட்ரெஸ்ல இருந்து அவங்க என்ன ஹேர் கட் பண்ணணுன்றதை முதற்கொண்டு அந்த ட்ரைனிங்கில் என்ன சொல்கிறாங்களோ அதன்படி தான் செய்யணும். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் அந்த ட்ரைனிங் கஷ்டமாக ஆகிட்டே போகுமே தவிர ஈஸி ஆகாது. அவங்க என்னதான் அவ்வளோ கஷ்டப்பட்டு ட்ரைனிங் பண்ணாலும் வெளியே யாராச்சும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்கும் போது அவங்க பெருமையாக நான் மிலிட்ரி ட்ரைனிங் போகிறேன்னு சொல்லுவாங்களே தவிர அவங்க படுற அந்த கஷ்டத்தை அவங்க வெளிக்காட்டிக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அவங்க படுற கஷ்டம் ஒரு நாள் இந்த நாட்டையே காப்பாற்றுறதுக்காக அவங்கள தயார்படுத்திட்டு இருக்காங்கன்றது அவங்களுக்கு தெரியும். அதனால் அதை பெருமையாக சொல்லுவாங்களே தவிர அவங்க கஷ்டத்தை அந்த நேரத்தில் அவங்க நினச்சி பார்க்க மாட்டாங்க. இதே மாதிரி தாங்க நம்மளோட வாழ்க்கையில் நம்மளுக்கு பிரச்சனைகள் உபத்திரவங்கள் வரும்போது அது நம்மளை உருவாக்குறதுக்காக தானே தவிர நம்மளை அழிக்கிறதுக்கு கிடையாது. வேதத்தில் பாருங்க, ரோமர் 5:3-4-5 போட்டிருக்கு, உபத்திரவம் பொறுமையையும் பொறுமை பரீட்சையையும் பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறதென்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களேயும் மேன்மை பாராட்டுகிறோம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாதுன்னு வேதத்துல போட்டிருக்கு. ஆமாங்க, ஒவ்வொரு பிரச்சனை வரும்போதும் அந்த பிரச்சனையில இருந்து நம்ம ஏதாச்சும் ஒரு பாடத்தை நம்ம கத்துக்க தான் செய்யறோம். ஒரு சில நேரங்கள்ல நம்ம பொறுமையா இருக்கிறதுக்கு கத்துக்கிறோம். ஒரு சில நேரத்துல சூழ்நிலை எப்படி இருந்தாலும் நம்ம கர்த்தரை மட்டும்தான் நம்பணும்ன்றத கத்துக்கிறோம். ஒரு சில நேரத்துல நம்ம கேரக்டரே மாறும். ரொம்ப கோவப்படுவோம், ஆனா இந்த ஒரு சில பிரச்சனைகளுக்கு அப்புறம் கோவப்படுறத நம்ம குறைச்சிருப்போம். இந்த மாதிரி ஒவ்வொரு பிரச்சனை வரும்போதும் நம்மளை அடுத்த ஸ்டேஜுக்கு இசப்பா கொண்டு போறதுக்கு நம்மளை தயார்படுத்துறாருன்றதை நீங்க உணர்ந்து கொள்ளணும். அப்படி நம்மளுக்கு அந்த உணர்வு வரும்போது எவ்வளோ கஷ்டமா அந்த ட்ரைனிங் இருந்தாலும் நான் மிலிட்ரி ட்ரைனிங் போறேன், நான் மிலிட்ரியில இருக்கேன்னு எவ்வளோ பெருமையா சொல்றாங்களோ அதே போல நம்மளும் பெருமையா சொல்ல முடியும். அது மட்டும் இல்லை, ஏசப்பா நம்மளுக்கு ஆவியானவரை அருளிருக்காரு. அதன் மூலம் நம்மளால எல்லா கஷ்டத்தையும் மேற்கொண்டு வர முடியும். ஆவியானவர் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு, அதுக்கான ஞானத்தை தருவாரு, அதுக்கான நம்மளை அந்த பாதையிலையும் வழி நடத்தி செல்வாரு. அது மட்டும் இல்லாம நம்மளை எந்த இடத்துலயும் வெட்கப்பட்டு போற மாதிரி அவர் விட்டுறவே மாட்டாரு. அதனால எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் ஏசப்பா மேல கோச்சிக்காம அவரை விட்டு விலகாம, ஏசப்பா இந்த சூழ்நிலையில நீங்க எனக்கு என்ன கற்று தரீங்கன்னு கேளுங்க. உங்களால் அந்த சூழ்நிலையை தாங்க முடியல, மேற்கொள்ள முடியலன்னா ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கார், அவர் நிச்சயமா உதவி செய்வார். உங்களை ஒரு நாளும் வெட்கப்பட்டு போகும்படியா செய்ய மாட்டார். அதனால தைரியமா நம்பிக்கையா நீங்க இருங்க. நிச்சயமா எல்லா சூழ்நிலைகளையும் மேற்கொண்டு வருவீங்க. தேவன் உங்களை உயர்த்தி வைப்பார். அதனால எது குறிச்சும் கலங்காம கர்த்தருக்குள்ள விசுவாசத்துல நிலைத்திருங்க, சந்தோஷமா இருங்க. கர்த்தர் நிச்சயமா உங்களை ஆசீர்வதித்து உயர்த்தி வைப்பார். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென். If you have a look at the people in military training, they will suffer a lot. They will go through a lot of hard times. But even though they struggle that much, when people ask them, what are you doing? They will proudly say that they are in military, because they know that all the struggles are leading them to a great position where they are going to serve the country. So whenever people ask what they are doing, they will not think about the struggles that they went through, but they will proudly say that they are in military. Likewise, in our life, we might go through a lot of struggles, but all the struggles are leading us to victory. Those struggles are not to harm us, but to prepare us for a greater blessing. Look what the Bible says in Romans chapter 5 verse 3, 4 and 5. We can rejoice too when we run into problems and trials, for we know that they help us develop endurance. And endurance develops strength of character, and character strengthens our confident hope of salvation. And this hope will not lead to disappointment, for we know how dearly God loves us, because He has given us the Holy Spirit to fill our hearts with His love. Amen. Yes, whenever we face a problem, we should not worry about anything, because that situation is preparing us for a greater blessing in our life. Or God is just preparing you, putting in situation
like this, so you will be able to handle the blessing that you are going to receive. God has given the Holy Spirit for us, and He fills our heart with His love. So don't worry about any situation that you are facing, because it will not end in disappointments. You will see greater blessings in your life, and you will develop good characters by facing all the trials. So stay strong in faith, be happy in Christ. Our Holy Spirit is with us to lead us, guide us, and to help us overcome the situations and problems. So keep your trust in our God and receive your greatest blessing. God bless you all. Have a blessed day. Amen.